நமசிவாய. முதலாவதாக உங்களிடமெல்லாம் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது கொஞ்சம் அர்ஜென்ட்டா பண்ண வேண்டிய ஒரு பதிவாக இருக்கிறது இந்த பதிவுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அ இரு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, 5:53ன்னு நெனைக்கிறேன். 5:50 இந்தியாவ பொறுத்தவரைக்கும் 5:53லிருந்து 7:25 வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு நேரம் 3 லட்டு. சரி, இந்த 3 லட்டு அப்படின்ற மாரியான ஒரு விஷயம், 3 லட்டு முகூர்த்த நேரம் என்னன்றது தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. தமிழ்லயும், ஆங்கிலத்திலும் குடுத்துருக்கேன். இதனால என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்ற மாரியான விஷயத்தை தெரிந்து கொண்டு, இந்த விஷயத்தை நீங்க செய்றதா இல்லையான்றத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஃபாரின் பீப்பிள், இன்டர்நேஷனல் பீப்பிளுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தோம்னா, மேக்ஸிமம் என்னால முடிஞ்சது நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இல்லன்னா யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா, கமெண்ட் பண்ண உடனே அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். உங்ககிட்டலாம் ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, தயவுசெய்து என்னால இன்னைக்கு ஃபுல் டே இதில உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. அதனால நீங்க வந்து வேற யாருக்கையாவது கமெண்ட் பண்ணியிருக்காங்களா? உங்களுடைய சேம் சிட்டி, கண்ட்ரி இது 2மே யாராவது பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அது ஆல்ரெடி அது குடுத்திருந்தா டைம் நீங்க அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. இது 2மே இல்லைன்னா மட்டும் நீங்க கேட்கறதுங்கிறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வேலைப்பளு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லன்னா கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்டாங்கன்னா, பொதுவாக இந்த சிங்கப்பூர், மலேசியா, துபாய் இவங்கலாம் வந்து கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்கறாங்க. நான் மேக்ஸிமம் உங்களுக்கு சிங்கப்பூர், துபாய் அப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மலேசியா, ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரே டைம் தான். ஸோ அதனால அத பத்தி ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதேபோல தான் வந்து பார்த்தோம்னா சிங்கப்பூர், மலேசியா 2க்குமே ஒரே டைம் தான். அ 5 நிமிஷம், 10 நிமிஷம் தான் முன்ன பின்ன வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால மத்தபடி இந்தியாவோட எல்லாத்துக்குமே இந்த ஒரு டைம் தான். இதுல வந்து பார்த்தோம்னா, சென்னைக்கு அப்படின்ற மாரியான விஷயமா பார்த்துட்டு, இதுக்கும் டெல்லிக்கும் எப்படி ஒரே டைம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 5, 10 நிமிஷம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் எல்லாம் வராது. ஸோ இந்த ஒரு 1 1/2 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் செய்யக்கூடிய மணி மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் அட்ராக்ஷன் அப்படின்ற மாரியான விஷயத்திற்காக, ஒரு எளிய மிக எளிய செலவு எதுவும் இல்லாத மாதிரியான வீட்டிலேயே நீங்க செய்யக்கூடிய முறையிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தேர்ந்தெடுத்து, அதற்கு குறிப்பிட்ட ஒரு அந்த பஞ்சபூத சக்திகள், அதேபோல வந்து பார்த்தோம்னா, நமக்கு ஜோதிட ரீதியாக கிரகங்களுக்கு உட்பட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையுமே கலந்து ஒரு மிக்ஸ்சரா நான் வந்து ஏஞ்சல் நம்பரோட சேர்த்து குடுத்துருக்கிறேன் ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. அதுக்கு நல்ல பலன் உண்டு அப்படின்ற மாரியான விஷயம் கண்டிப்பாகவே இருக்கும். டொனேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த ஒரு டைம்ல அந்த டொனேஷன் பண்றது அப்படின்றது ஏதாவது ஒரு டொனேட் பண்ண முடிஞ்சதுன்னா, உங்களுக்கு ஒரு ரூ. 10 யாருக்காவது குடுக்க முடிஞ்சுதுன்னா குடுத்துருங்க. இன்னொன்னு வந்து ஒரு ரூ. 10 தனியா கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஏகப்பட்ட பேர் அத தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதா தெரிகிறது. ஸோ அது மாதிரி இருக்கிறவர்களும் அதை தொடருங்கள். தொடர்ந்து செய்து இந்த டைம்ல நீங்க செய்யுங்க. அது நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம். அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, இந்த கரண நாட்கள் அப்படின்றதுல வந்து கொஞ்சம் டேட்டும், டைமும் டிஃபர் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கேட்கறாங்க. என்னால செக் பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது. நான் எப்படி எப்படி மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு தெரியல. நான் அத கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிட்டு நான் இன்னைக்கு வந்து அது அநேகமாக யந்த்ராமந்த்ரா.com இருக்கு இல்லையா? உங்களுக்கு தெரிந்திருக்கும். ப்ளாக்ல வந்து அப்டேட் பண்ண முடிஞ்சதுன்னா அப்டேட் பண்றேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இருங்க. அந்த வீடியோலயும் நான் என்ன விஷயம் அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து கரணத்த பத்தியும் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஆச்சா. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, இப்ப வரக்கூடிய தைப்பூசத்தன்று அ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆல்ரெடி ஒரு 2023ல செம்பு முருகன் அப்படின்னு சொல்லி காப்பர்ல முருகன் அப்படின்னு அவருடைய சக்தி முழுசுமாக செவ்வாயுடைய சக்தி முழுசுமாக கிடைக்கிறதுக்காக அது நாம தனிப்பட்ட முறையில செஞ்சோம். உங்களுக்கு எங்கேயுமே வந்து பார்த்தோம்னா, பித்தளையிலயோ அல்லது ஐம்பொன் அந்த மாதிரியான ஒரு முருகர் சிலைகள் தான் கிடைக்கும். காப்பர்ல எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அது மாரி காப்பர்ல நாமும் வந்து தனிப்பட்ட முறையில செஞ்சோம். அது மாரி செய்து அந்த கடன் தீர்க்கக்கூடிய 2 ருணவிமோச்சன ஹோமம் ஒண்ணு நடத்தினோம். அந்த ஹோமத்தில் வந்து இந்த முருகர் எல்லாம் வைத்து நம்ம ஆகர்ஷணம் செய்து எல்லா விஷயமுமே செஞ்சு குடுத்தோம். ஸோ அதே முருகர் வந்து நம்ம நெறைய பண்ணி வச்சிருந்தோம். அந்த முருகர் இருக்கிறார். அந்த முருகரை தான் வந்து இந்த ஒரு தைப்பூசத்துக்கு யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த முருகர் தேவைப்படுபவர்கள் வந்து பார்த்தோம்னா, பூஜா ஹோமம் டாட் ஆர்க்ல சங்கல்பம் செய்து கொள்றது விசேஷ சங்கல்பமாக தனிப்பட்ட முறையில நீங்க அவங்க செஞ்சுக்கலாம். போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த விஷயம் இருக்கும். நான் அதுவும் உங்களுக்கு திரையில் வரும்படியாக போடுறேன். இல்லன்னா டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் அத நான் போடுறேன். அதேபோல வந்து வேல் விளக்கு. வேல் விளக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, ஆல்ரெடி இந்த சண்டி விளக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பல அன்பர்கள் வாங்கியிருந்தாங்க. இந்த வேல் விளக்கு அப்படிங்கிறதும் இந்த ஒரு தைப்பூசத்துல உங்களுக்கு நீங்க வந்து நம்ம அதுக்குண்டான பூஜைகள் செய்து கொடுக்க போகிறோம். அந்த பூஜைகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை செய்து, அந்த ஒரு விளக்கை நீங்கள் வீட்டில் எடுத்துக் கொண்டு போய் வைத்து, நீங்க ரெகுலராக வேண்டிக் கொள்வது அப்படிங்கிறது செவ்வாய் ரீதியாக, முருகு ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கு, அதாவது ருணரோக சத்ரு என்று சொல்லக்கூடிய கடன், ரோகம், அதாவது வியாதி அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சரி, சத்ரு அப்படின்னு இந்த எனிமீஸ் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். எல்லாம் நீங்கக்கூடிய வேண்டாத விஷயங்கள நீங்கக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த 2மே தான். முருகரும் சரி, அந்த முருகருக்கு முன்னால் நீங்க ஏத்தி வைக்கிற விளக்குமே 2மே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். தேவைப்படுபவர்கள் நீங்க பூஜா ஹோமம்ல பார்த்துக்கலாம். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து அதோடைய குளோசிங் இருக்கு. நாளைய நாள் வந்து அது குளோசிங். ஸோ பூஜா ஹோமம் டாட் ஆர்க்ல இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த நாள்ல நீங்க சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இருக்கிறது. அந்த ஒரு மந்திரமும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ யாரா இருந்தாலும், இந்தியர்களாக இருந்தாலும் சரி, இலங்கைக்காரர்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே நீங்க டிஸ்கிரிப்ஷன் ஒரு தடவ பார்த்துருங்க. பார்க்கிறது உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறது 5:53 சரியா? 5:53 இந்தியன் டைம் வந்து 5:53ல இருந்து
ஈவினிங் வந்து 7:25 வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த இவ்வளோ தான் டைமே இருக்கு. அந்த 3 லட்டு அப்படின்ற டைம். அந்த ஒரு முகூர்த்த டைம். ஸோ இந்த டைம்ல வந்து உங்களுக்கு தேவையானது ஒரு டம்ளர். கிளாஸ் டம்ளர் ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் ஆகும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுக்காதீங்க. சில்வர் டம்ளர் யூஸ் பண்ணலாம். காப்பர் டம்ளர் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் கணக்கு. இதை தவிர வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா பண்ண முடியாது. நம்ம என்ன சொல்றோமோ அந்த ஒரு விஷயத்தை பண்றது தான் உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதுல வந்து வீட்டு விலக்கான பெண்கள் அல்லது வந்து பார்த்தோம்னா கர்ப்பிணி பெண்கள் வேற ஏதாவது ஒரு விஷயம் எதுவுமே இதுக்கு ரூல்ஸ் கிடையாது. நோ ரூல்ஸ் இதுல. இந்த ஒரு விஷயத்துல. அதனால நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை தாராளமாக எல்லாருமே இந்த விஷயத்தை செய்யலாம். நீங்கள் பார்த்து எந்த ஒரு திசையை பார்த்து இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா வடக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். வடக்கு பார்த்து பண்றதுங்க. பிரதான வடக்காக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். எதுவும் வந்து கிராசிங்கா இருக்க வேண்டாம். பிரதான வடக்கா இருக்கிற மாதிரியான விஷயமா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஒரு விஷயம். அடுத்து வந்து நீங்க வடக்கு பண்ண முடியல அப்படின்றவங்க கிழக்கு பக்கமா பார்த்து பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்ல போற விஷயம் எல்லாம் அது முக்காவாசியான விஷயங்கள் வந்து உங்க வீட்டிலேயே இருக்கக்கூடிய விஷயம் தான். முக்காவாசியில் ஒரு 3 விஷயம் தான். எல்லார் வீட்லயுமே இருக்கும் சமையல் அறையில. அது மாதிரியான விஷயம். ஸோ இது மட்டும் போது நீங்க வெளியில இருந்து எல்லாம் எதுவும் வாங்க வேண்டிய தேவை கிடையாது. நீங்க உங்களுக்கு எழுதுற ஒரு வேலை இருக்கும். அந்த ஒரு விஷயமும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்க தேவையானது வந்து பார்த்தோம்னா 3 ஏலக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது. இந்த கிளாஸ் டம்ளர் சொன்னேன்ல, அதில ஒரு தண்ணி சுத்தமா எடுத்து நான் சொன்ன மாதிரியான இடத்துல ப்ரிப்பேர் பண்ணிட்டு, கால் தரையில படாத மாதிரியான விஷயமாக, எய்தர் வந்து வீட்டுக்குள்ளேயே யூஸ் பண்ற ஸ்லிப்பர்ஸா இருந்ததுன்னா ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கலாம். அல்லது வந்து பார்த்தா அதாவது பாத்ரூம்க்கும் யூஸ் பண்ற ஸ்லிப்பர்ஸா இருக்கக்கூடாது. நீங்க வீட்டுக்குள்ள மட்டும் நடக்கக்கூடிய ஸ்லிப்பர்ஸா இருந்தா ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கலாம். அல்லது மேட் இருந்ததுன்னா மேட் போட்டுக்கலாம். கோணி இருந்ததுன்னா கோணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இல்ல தரையில உட்காரனாலும் தரையில உட்காந்துக்குவோம். ஸோ இது ஏலக்காய் 3 எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த டம்ளரில் தண்ணி வச்சதுக்கப்புறம் ஏலக்காய் 3 எடுத்துக்கொள்ளுங்கள். க்ளோவ் அதாவது கிராம்புன்னு சொல்லுவோம்ல, அந்த கிராம்பு 3 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமாக வந்து சீரகம் 3 சீரகம் எடுத்துக்கோங்க போதும். 3 சீரகம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ இதை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கையில் வைத்துக்கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து பார்த்தோம்னா, உங்களுடைய உதடுகள் அசைய வேண்டும். ஆனா சவுண்ட் வெளியில கேட்கக்கூடாது. உள்ளுக்குள்ளேயே நம்ம வந்து சொல்லிக்கிற மாதிரியான விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதடுகள் மட்டும் அசையக்கூடியதாக இருக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மந்திரம் வந்து திரைலோக்கியம், தனம், தானியம், சௌபாகியம். இதுதான் இந்த மந்திரம். இப்படி இப்படி நம்ம வந்து லிப்ஸ் மட்டும் நம்ம சொல்றது, நம்ம சொல்லக்கூடிய மெலிதாக வரக்கூடிய ஒரு இந்த டோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, நம்ம காதுக்கு மட்டும் கேட்கும். நமக்கு மனசுக்கு தெரியும். நம்ம காதுக்கு உணர முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேட்குங்கிறத உணர முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி ஒரு 30 தடவை இதுக்கு முன்னால உட்காந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, நீங்க வந்து இந்த ஒரு மந்திரத்தினை திரைலோக்கியம், தனம், தானியம், சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது. 30 தடவை சொல்லலாம். 30 தடவையாவது மினிமம் சொல்லுங்க. 30க்கு என்னணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் கஷ்டமா இருக்குன்னா, ஒரு 1 நிமிஷம் சொல்லுங்க. 1 நிமிஷத்துக்குள்ள அதுக்கு மேலேயே நம்ம வந்து இது சொல்லிடலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க மனசுக்கே தெரியும் 30 தடவைக்கு மேல சொல்லிட்டோம். 30 தடவைக்கு மேல எவ்வளவு தடவை வேணா சொல்லலாம். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமா சொல்லிக்கோங்க. இந்த விஷயத்த செய்யறதுக்கு முன்னால இதை நான் ரெகுலரா நிறைய தடவை சொல்லிட்டேன். அதனால நான் அதை ரிப்பீட் பண்ணல. பட் அகைன் நான் ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துட்றேன் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும். இன்டென்ஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சங்கல்பம் செய்யறது அப்படின்றது. ஸோ உங்களுக்கு எல்லா விதமாகவும் செல்வ ரீதியாக உங்களுக்கு வந்து தனமும் வர வேண்டும், தானியமும் வர வேண்டும், சாரி தனமும் வர வேண்டும், ஸ்வர்ணமும் வர வேண்டும். எல்லா விதத்திலும் நீங்க வந்து நல்லபடியா இருக்கணும். ஓவரால் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் வெல்த் இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த விஷயத்துக்கு மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க. இதுல வந்து உடம்பு சரியில்லை, கடனை தீக்கணும், இப்படி எல்லாம் விஷயத்தை கொண்டு வந்துடாதீங்க. ஸ்பாயில் ஆயிடும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க என்ன விஷயம் எல்லா விதத்திலையும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும். நிறைய தங்கம் சேர வேண்டும், நிறைய பணம் சேர வேண்டும். இந்த விஷயத்தை வந்து நீ மனதில் தியானம் பண்ணிக்கொண்டு நான் சொன்ன மாதிரி இது 30 தடவை இந்த கையில் இருக்கிறத வந்து வலது கையில் வைத்துக்கொண்டோ அல்லது உங்களோட டாமினன்ட் ஹேண்டில் வச்சுட்டோ நீங்கள் வந்து இதை சொல்லிடுறீங்க. இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே அந்த டம்ளரில் போடுறீங்க. போட்டுட்டு இந்த டம்ளர் போடுறீங்க இல்லையா, இதை போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் அந்த டம்ளர் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சின்னதாக ஒரு கண்ணாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் அந்த 5 ரூபாய்க்கெல்லாம் ஒரு கண்ணாடி சின்ன சின்ன கண்ணாடி கிடைக்கும். 5 ரூபா 10 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சின்ன கண்ணாடி கிடைக்கும் இல்லையா, அந்த கண்ணாடி ஏதாவது ஒன்று நீங்கள் அது முட்டு கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு அது மேலே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இது வந்து அடிஷ்னல் அண்ட் ஆப்ஷனல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடிஷ்னல் அண்ட் ஆப்ஷனல்னு சொல்லியிருக்கேன். இது எக்ஸ்ட்ராவாக உங்களால் செய்ய முடிந்தால் செய்யலாம். செஞ்சால் தான் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அது ரிஃப்ளெக்ட் ஆகிறது அப்படின்னு. அப்போ நம்ம வந்து செய்யும்போது என்ன பண்ணணும், இது முடிச்சதுக்கப்புறம் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிறத அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன இது இது இந்த இந்த செட்டப் முடிஞ்ச உடனே இந்த ஆல்டர் செட்டப் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 3333 4 முறை 3 அப்படின்ற ஒரு எண்ணை எழுத வேண்டியது. 3333 இது ஒரு ஏஞ்சல் நம்பர். இது உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பரை வந்து பார்த்தோம்னா ஒரு பேப்பர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்களேன். இதை நீங்கள் இப்படி வச்சிடுறீங்க. இந்த மந்திரம்லாம் சொல்லி முடிச்சுட்டு வச்சிடுறீங்க. பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பேப்பர் சின்னதாக ஏதாவது ஒரு பேப்பர் இருந்ததுன்னா கூட, ஒரு ஸ்கிரிப்டிங் பேப்பரில் இருக்கிற பேப்பர் இருந்ததுன்னா கூட, ஒரு முடிஞ்சதுன்னா ஒரு 33 தடவை இந்த ஒரு விஷயத்தை எழுதுங்க. 33 டைம்ஸ். 33 டைம்ஸ் இந்த ஒரு விஷயத்தை எழுதிட்டீங்கன்னா, எழுதிட்டு அந்த பேப்பர் இருக்குல்ல, அதை அப்படியே அந்த கிளாஸுக்கு கீழே எடுத்து வச்சிருங்க. கிளாஸுக்கு கீழே எடுத்து வச்சிடலாம். அது மாதிரியாக ஒரு விஷயமாக வைத்து விடுவீங்க.
வைத்து விட்டு இந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியறது பார்த்து செய்யறதா இருந்தா அப்படி பார்த்து செய்யறது. இல்லையா இந்த பேப்பர் மட்டும் வச்சுட்டு நீங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு அந்த உள்ள நீங்க போட்டிருக்கிற அந்த ஏலக்காய் ஆகட்டும், அந்த க்ளோவாகட்டும், சீரகமாகட்டும், அதை நீங்க அப்படி பார்க்குறீங்க. பார்த்தவாறே மனதிற்குள் இந்த சேம் மந்த்ரா இருக்குல்ல, அதை ஒரு 5 மினிட்ஸ் சொல்லுங்க. திரைலோக்கியம், ஸ்வர்ணம், தனம், சௌபாகியம். நான் முதல்ல ஏதோ தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கடைசி மந்திரம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். வாட் எவர் இட் இஸ். திரைலோக்கியம், ஸ்வர்ணம், தனம், சௌபாகியம். தனம், தானியம், சௌபாகியம் சொல்லிட்டோம்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இது ஏற்கனவே இந்த ஒரு மந்திரம் கொடுத்துருக்கோம். அதே ஞாபகத்தில் கொடுத்துட்டோம்னு ஞாபகம் இருக்கு. தெரியல. அதனால நீங்க பார்த்துக்கோங்க. திரைலோக்கியம், ஸ்வர்ணம், தனம், சௌபாகியம். திரைலோக்கியம், ஸ்வர்ணம், தனம், சௌபாகியம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த மனசுக்குள்ள சொல்லும்போது நாக்கு மேல்புறமாக அந்த அன்னம்னு சொல்லுவோமே அந்த இடத்துல மடிச்சு வச்சுட்டு சொல்ல முடிஞ்சதுன்னா அது வந்து இன்னும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது மாதிரியான ஒரு விஷயமாக ஃபுல்லாக சொல்லிடுறீங்க. சொல்லிட்டு அந்த டம்ளர் அப்படியே எடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னா, சிப் பை சிப்பா குடிக்கிறீங்க. சிப் பை சிப்பா. இது சின்ன டம்ளரா இருந்தாலும் போதும். உங்களுக்கு குடிக்க முடியிற அளவுக்கு. உங்க வீட்ல யாராவது குடிப்பாங்க அப்படின்னு வச்சுட்டு, நீங்க சிப் பண்ணதே அவங்க குடிப்பாங்க அப்படின்ற மாதிரினா, அவங்களும் அத வந்து குடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்க யாராவது இருக்காங்க, நீங்க அதெல்லாம் பெருசா பார்க்க மாட்டீங்க அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, நம்ம சுத்தபத்தமா தான் இருக்க போறோம். ஸோ, அதனால அந்த மாதிரியான ஒரு விஷயமா குடிக்கிறேன்னா, நீங்க கொஞ்சம் குடிச்சுட்டு அவங்களுக்கும் குடுக்கலாம். அவங்களும் சிப் பண்ணி தான் குடிக்கணும். ஸோ, அந்த மாரி தேவைப்பட்டா செய்யுங்க. இல்ல அவங்களும் தனிப்பட்ட முறையில செஞ்சுக்கிட்டு இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ, அது மாதிரியாக பாருங்க. அப்ப சிப் பண்ணி நீங்க வந்து ஃபுல்லா குடிச்சோம் போது என்ன ஆகும்னா, அடியில அமுந்திருக்கும் இல்லையா? அந்த க்ளோவாகட்டும் மத்தது எல்லாமே அது அடியில அமுந்துரும். அத அப்படியே நீங்க வந்து ஏதாவது ஒரு எர்த்துல போட்டுறலாம். அதாவது மண்ணுல போட்டாலும் சரி, எங்கேயாவது வேற பக்கம். சுத்தமான இடத்துல, அசுத்தமான இடத்துல போடாதீங்க. சுத்தமான ஒரு இடமா இருக்கட்டும். ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழயோ, செடியிலயோ, உங்க வீட்லயோ எதுலயாவது ஒண்ணுல அப்படி போட்டு விட்டுற வேண்டியது தான். டம்ளர் எடுத்து ஒரு ஓரமா வச்சிடலாம். அந்த 333 இல்ல மத்த எழுதியிருக்கீங்களா 33 தடவ எழுதியிருக்கீங்கல்ல. அதாவது 3333 3333 3333ன்னு சொல்லக்கூடாது. 3333ன்னு சிங்கிள் டிஜிட்டா சொல்லணும். இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு எளிதாக இருக்கிறதுனால நான் இப்படி சொல்றேன். நீங்க அது மாரி செய்யும்போது சொல்லாதீங்க. ஏதாவது சொல்றதா இருந்தா. ஸோ 3333 அப்படின்றத வந்து எழுதியிருக்கிறத அப்படியே மடிச்சு கொண்டு போய் உங்களுடைய பர்ஸ்ல வச்சிடலாம். இது வந்து ஒரு மெத்தட். அப்படி இல்ல, நீங்க வந்து அத வேற மாதிரி யூஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த டம்ளர் நீங்களே யூஸ் பண்ணுவீங்க ரெகுலரா அப்படின்ற மாரி இருந்தது அப்படின்னா, ஒரே கைப்பட்டதுன்னா உங்களுக்கு அது கிழியாது. அதுக்காக இத சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ அத வந்து நீங்க கிளீன் பண்ணிட்டு, ஏதாவது ஒரு செல்லோ டேப் போட்டு அத ஒட்டி வச்சிடலாம். அந்த டம்ளர்ல அப்படியே ஒட்டி வச்சுட்டு, அப்பப்போ அதில தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதும் அதிகப்படியான பலன் தரும். நம்ம இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் மெத்தட்ஸ், ஹீலிங் மெத்தட்ஸ், அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் மெத்தட்ஸ் நெறைய மெத்தட்ஸ் குடுத்துருக்கிறோம். நீங்களும் இப்போ வந்து நெறைய YouTubeல இந்த மாதிரி நம்ம 5, 6 வருஷம் முன்னால குடுக்கும்போது, 5 வருஷம் முன்னால குடுக்கும்போது இந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நபர்கள் இது மாரியான விஷயமாக சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ அது மாரி நீங்களும் பார்த்து தெரிஞ்சுகிட்டு இருப்பீங்க ஒரு சில விஷயங்கள். அதனால வந்து பார்த்தோம்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே அதிகப்படியாக பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ செய்து பலனடையுங்கள். அதே மாரி நான் சொன்ன விஷயங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மந்திரத்தை எப்படி சொல்றது அப்படிங்கிறத கவனமா கேட்டுக்கோங்க. நான் அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம், வெளிநாட்டு வாழ் அன்பர்களுக்கு நான் சொன்னத கொஞ்சம் கடைபிடிச்சீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம சிவாய.